செய்தி வெளியீடு எண் 243, நாள் 17/6/2026. செய்தி வெளியீடு: தூத்துக்குடியில் சுமார் ரூபாய் 38,000 கோடி முதலீட்டில் 15,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் அமைக்கப்படவுள்ள அதிநவீன கப்பல் கட்டுமான திட்டம் தொடர்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்களுடன் HTKSOE நிறுவனத்தின் உயர்மட்ட அலுவலர்கள் சந்திப்பு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்களை இன்று 17/6/2026 தலைமைச் செயலகத்தில் HT ஹூண்டாய் நிறுவனத்தின் HT கொரியா ஷிப் பில்டிங் அண்ட் ஆஃப்ஷோர் இன்ஜினியரிங் HTKSOE உலகளாவிய வணிக பிரிவு இயக்குனர் திரு யங் ஹூன் குவான் தலைமையிலான உயர்மட்ட அலுவலர்கள் சந்தித்து கலந்துரையாடினர். தென்கொரியாவை தலைமையிடமாக கொண்ட HT ஹூண்டாய் நிறுவனம் உலகின் மிகப்பெரிய கப்பல் கட்டுமான நிறுவனங்களில் ஒன்றாகும். தூத்துக்குடியில் அதிநவீன கப்பல் கட்டுமான தொகுதி ஒன்றை அமைப்பதற்காக இந்நிறுவனம் தமிழ்நாடு அரசுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இங்கு திட்டமிடப்பட்டுள்ள மிகப்பெரிய கப்பல் கட்டுமான தள திட்டத்தின் செயல்பாட்டு நிலைகள் குறித்து இந்நிறுவனத்தின் உயர்மட்ட அலுவலர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடன் ஆலோசனை நடத்தினார்கள். இந்தியாவில் புதிதாக உருவாக உள்ள இந்த கப்பல் கட்டுமான திட்டத்தில் சுமார் 38,000 கோடி ரூபாய், 4 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடு மேற்கொள்ளப்பட உள்ளது. இத்திட்டத்தின் மூலம் சுமார் 15,000 நபர்களுக்கு நேரடியாக வேலைவாய்ப்புகள் உருவாகும். மேலும் துணை தொழில்கள் மற்றும் உள்ளூர் விநியோக சங்கிலி மூலம் மாநிலத்தில் மேலும் பல வேலைவாய்ப்புகள் மற்றும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். இத்திட்டத்திற்காக சிப்காட் மற்றும் வஉசி துறைமுக ஆணையம் ஆகியவற்றுக்கு இடையே நேஷனல் ஷிப் பில்டிங் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் பார்க் தமிழ்நாடு லிமிடெட் NSHIPTN என்ற நிறுவனம் உருவாக்கப்பட்டது. இக்கப்பல் கட்டுமான தொகுதியை நிறுவுவதற்கான முதல் கொள்கை அளவிலான இன் பிரின்சிபல் ஒப்புதலை இந்திய அரசின் கப்பல் போக்குவரத்து இயக்குநரகத்திடம் டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங் இருந்து இந்நிறுவனம் பெற்றுள்ளது. இச்சந்திப்பின் போது இத்திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து நிறுவனத்தின் உயர்மட்ட அலுவலர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் விரிவாக எடுத்துரைத்தனர். மேலும் தூத்துக்குடியில் இத்திட்டத்தை செயல்படுத்துவதில் நிறுவனத்தின் உறுதியான ஆர்வத்தையும் தெரிவித்தனர். அப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இத்திட்டம் தூத்துக்குடியில் விரைவாக செயல்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளும் என்றும், திட்டத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் முழுமையான நிர்வாக ஆதரவும் ஒருங்கிணைந்த ஒத்துழைப்பும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து HT ஹூண்டாய் நிறுவனத்தினர் கப்பல் கட்டும் தளத்தை விரைவில் தொடங்குவதற்கு அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தனர். இந்நிகழ்வின் போது மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் செல்வி ச. கீர்த்தனா, தலைமைச் செயலாளர் முனைவர் மு. சாய்குமார், இஅப. தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் முனைவர் ச. விஜயகுமார், இஅப. தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் முனைவர் தா. கார்த்திகேயன், இஅப. சிப்காட் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர்
திரு சி அ ராமன் இ.ஆ.ப. வழிகாட்டி நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் திரு தீபக் ஜேக்கப் இ.ஆ.ப. ஹூண்டாய் கப்பல் கட்டுமான நிறுவனத்தின் உலகளாவிய வணிகப் பிரிவு குழு தலைவர் திரு சஞ்சூன் ஹூங். உலகளாவிய வணிகக் குழு மூத்த மேலாளர் திரு ஹோங் ஷியோல் கிம். குழு தலைவர் திரு கிவான் லீ மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் உடனிருந்தனர்.